ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கன்னியாகுமரி பொண்ணு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களோட 3rd வெட்டிங் ஆனிவர்சரியோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம அன்றைக்கி என்ன பண்ணோம், எங்கே போனோம், எங்கே செலிப்ரேட் பண்ணோம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தென் எங்கள் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்னியாகுமரியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் ஆக்சுவலி வேறு கோயிலுக்கு போக பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டோம். நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. நல்லபடியாக நல்லா அர்ச்சனையும் பண்ணியாச்சு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போனோம்னா, கன்னியாகுமரி ராஜாவூரில் இருக்கிற மருங்கூர் முருகர் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 12 மணியோட க்ளோஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் போனது வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமைனால தான் மட்டும் 12 o'clock வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்களாம், இல்லைனா 10 o'clock க்ளோஸ் ஆகிடுமாம்மா. அதோட டைமிங் நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் போயிட்டோம். கரெக்டாக ஒரு 11 o'clock கிட்ட போயிருந்தோம். 12 o'clock தான் க்ளோஸ் ஆகுன்னு சொல்லிட்டு 11 o'clock தான் போயிருந்தோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா நட சாத்திட்டாங்க. மற்றபடி கோயிலில் சுற்றி இருந்து அந்த பக்காவான வியூ, லாங் வியூ, அந்த ஃபுல் த வியூ, அந்த ஊரோட வியூவே அழகாக இருந்தது. அங்கே போய் நாங்கள் செம்மையாக வீடியோலாம் எடுத்துகிட்டு வேத குட்டி நல்லா என்ஜாய் பண்ணால். என்ன கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, மற்றபடி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா வெளியவே இன்னொரு நாள் நான் உள்ளே போய்கிட்டு கோயிலுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு தனியாக கோயிலை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சின்ன வயசில் போயிருக்கேன். பின்னாடிலாம் ஒரு தெப்ப குளம்லாம் உண்டு. அதை பார்க்குறதுக்காகவே நான் போயிருந்தேன். நம்மளோட நேரம் சரி, நல்ல வேளை நம்ம ஃபஸ்ட்டு சிவன் கோயில் அர்ச்சனை பண்ணிட்டோம். இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சுற்றி இருக்கிற வியூவை மட்டும்தான் நான் பயங்கரம் கவர் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாய், நம்ம எங்கே போகிறோம்னா, மேல் இருக்கு பாருங்கள், வேல் தெரிகிறாரா? என்ன கோயில் தெரியுதா? மருங்கூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்படி தாங்க இந்த ஸ்டெப்ஸ் ஏறி நாங்கள் மேலே போய்கிட்டே இருந்தோம். நல்ல வெயில் அடிச்சுது. அந்த வியூஸ் தாங்க பக்காவாக இருந்தது. என்ன சாமி பார்க்க முடியல, கோயிலுக்குள்ளே போக முடியல மட்டும்தான் கொஞ்சம் சின்ன வருத்தம். மற்றபடி சுற்றி இருக்கிற வியூலாம் செம்மையாக இருந்துச்சுங்க. மேலே வெயில் அடித்தாலும் காற்று அந்தளவுக்கு அடிச்சுது. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு ஈவினிங்காக போகணும். டைமிங் அதில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஈவினிங் டைமில் போகணும். ஒரு 4 to 5 அந்த டைமில் போயிட்டு நல்லா அந்த கிளைமேட்டே நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் வெயில் தாங்கலில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக இன்னொரு நாள் போகும்போது லைவ் இல்லைன்னா ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோயிலுக்குள்ளேயே நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளிப் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? நல்லா சாமி கும்பிட்டுட்டு வேத குட்டி நல்லா அந்த வெயிலுக்குள்ளேயுமே ஆட்டம் போட்டால் என்ன அவனை இறக்கி விட முடியல. ஏன்னா ஃபுல்லாக பள்ளமேடாக இருந்துச்சு. அவனுக்கு ஒரு ஃபுல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்குமே இந்த கோயில் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக நான் உள்ளே போய் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கோயிலே நிறைய மூவி எடுத்திருக்காங்க, நிறைய சாங்ஸ் எடுத்திருக்காங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. மெயினாக அஜித்தோட படம் நீ வருவா என்ன சாங் அந்த படம். அப்புறம் நிறைய சாங்ஸு நான் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன். நிறைய இந்த கோயிலே இந்த சுற்றி இருக்கிற வியூவில் நிறைய சாங்ஸ் அண்ட் மூவி எடுத்திருக்காங்க. என்னாச்சுன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். வர வழியிலே என்னென்னா, வேதக்குட்டிக்கு பயங்கரமாக வெயிலில் டயர்ட் ஆகிட்டார். ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ஒன்று அவருக்கு கீழே இறங்கி விளையாட விடலை. நாங்கள் நாங்களே தூக்கி வச்சுட்டு இருந்தனால கொஞ்சம் கடுப்பாயிட்டார் அவர். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கிளம்பிட்டோங்க. சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வழியிலேயே வேதக்குட்டி பைக்லேயே தூங்கிட்டான். தோல்லே அப்படி படுத்துட்டான். சரி படுத்துட்டானே அப்படி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை வீட்டிலே நல்லா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு தம்பி தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே பண்ணோன்னா, 5 கிராமத்தில் இருக்கிற ராஜன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் நல்லா அவர் மட்டன் பிரியாணி, நான் சிக்கன் பிரியாணி நல்லா ஒரு வெட்டணும். நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த கையோடு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வர வழியிலே மாம்பழ சீசன்னால் மாம்பழம் போட்டிருந்தாங்க, சுற்றி போட்டிருந்தாங்க. என் வீட்டுக்கார் ஒரு மாம்பழ பிரியர், நானும் பிரியர். அவர் என்னை விட நல்லா பார்த்து வாங்குவார். எனக்கு கூட வாங்க தெரியாது, அவர் சூப்பராக வாங்குவார். வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்தது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வெட்டிங் டே கிஃப்டாக சர்ப்ரைஸாக யூடியூப் சேனலுக்கு யூஸ் ஆகுற மாதிரி எனக்கு ப்ளூடூத் மைக் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே இது ரொம்ப சர்ப்ரைஸாக பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அவங்களுக்கு லாஸ்ட்டில் அது பிக் ஷேர் பண்ணுறேன். எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இந்த தடவை இப்படி தாங்க போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுவே எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்ட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
நல்லபடியாக நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.